வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் அரையாண்டு தேர்வு 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தமிழ் மீடியம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களோட இயற்பியல் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஆஃப் இயர்லிக்கு தமிழோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சிருப்போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் பின்வரும் வினாக்களில் ஏதேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் இடையிலே வினா எண் 15 கட்டாயமாக விடையளிக்கவும். மின்பாயம் வரைகிற கிளிச்சார்பின் மின்னோட்ட விதியினை கூறு. கியூ காரணி வரைகிற மின்காந்த அலைகள் என்றால் என்ன? ஒளி மின்கலம் என்றால் என்ன? ஒளி மின்கலத்தின் பல்வேறு வகைகளை குறிப்பிடுக. நியூட்ரான் மற்றும் புரோட்டான் ஆகியவை எந்த துகள்களால் ஆனவை? அடுத்து பார்த்தீங்கன்னா நானோ பொருட்கள் மற்றும் பேரளவு பொருட்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு யாது? அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 × 3 18 இணைத்தட்டு மின்தேக்கு திறனுக்கான கோவை இணை பெறுக. வேர்ல்ட் மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடையினை காண்பதை விளக்குக. மின்காந்த அலையின் பண்புகளை எழுது. ஒளிமின் விளைவு விதியினை வரிசைப்படுத்துக. டிமார்கன் முதல் மற்றும் இரண்டாவது தேற்றங்களை கூறி நிரூபிக்கவும். ப்ரூஸ்டர் விதியினை கூறுக. மாறுநிலை கோணம் மற்றும் முழுவக எதிரொலிப்பு என்றால் என்ன? அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்கு 5 × 5 25. வான்டிகிராஃப்ட் இயற்றியின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தை விரிவாக விளக்குக. தெளிவான மின்சுற்று படத்துடன் டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படுவதை விவரிக்கவும். உள்ளீடு மற்றும் அலைவடிவங்களை வரைக. வீஸ்டன் மின்சுற்று சமன் செய்ய நிலைக்கான நிபந்தனை பெறுக. கதிரியாக்க சிதைவு விதையினை தெரிவிக்க. சைக்ளோட்ரான் இயங்கும் முறையினை விரிவாக விளக்கவும். தொடர் RLC சுற்றில் செலுத்தப்பட்டுள்ள மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டத்துக்கு இடையே உள்ள கட்ட கோணத்தில் சமன்பாட்டை தெரிவி. வெளியீடு நிறமாலை வகைகளை விளக்கவும். லென்ஸ் உருவாக்குவரின் சமன்பாட்டை வருவித்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. எளிய நுண்ணோக்கி ஒன்றினை விவரித்து அண்மை புள்ளி குவியப்படுத்தல் மற்றும் இயல்புநிலை குவியப்படுத்தல் உருப்பெருக்கங்கள் சமன்பாடுகளை பெறுக. எலக்ட்ரானின் டேவிசன் மற்றும் ஜெர்மார் சோதனை வரி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஆஃப் இயர் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 2024. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.